ஒரு காலத்துல குழந்தை வளர்க்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்குள்ளும் இருக்கிற சிந்தனை என்ன அப்படின்னா, தன்னை விட்டு இந்த சமுதாயத்துல போய் தனிச்சு நின்னு அவன் வாழும்போது, சுயமா சிந்திச்சு அவனோட வாழ்க்கைய அவன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ற அளவுக்கு நம்ம அவன வளர்த்து விட்டுறணும் அப்படிங்கிற சிந்தனை தான் வந்து ரொம்ப மேலோங்கி இருந்தது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு பெற்றோர்களோட சிந்தனையும் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் பட்ட கஷ்டத்த என் புள்ள என்னைக்குமே படவே கூடாது. அந்த அளவுக்கு அவனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு குடுத்து வளர்ப்பேன் அப்படிங்கிறதுல தான் வந்து நெறைய பெற்றோர்களோட சிந்தனை இருக்கு. இந்த இடத்துல ஒருவேளை வேலனோட அப்பா மாதிரி எல்லாரோட சிந்தனையும் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா எதிர்காலத்துல எல்லா பசங்களுமே வாழ்க்கையோட முழுமையான அர்த்தத்த புரிஞ்சுகிட்டு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைய அவங்களால வாழ முடியும். வேலன் ரொம்பவே சுட்டித்தனமான பையன். ஒரு நாள் அவனோட அப்பா அவன கூப்ட்டு, "நீ இரவு உணவு சாப்பிடணும் அப்படின்னா, தினமும் எனக்கு ரூ. 10 குடுத்துட்டு போய் தான் நீ உன்னோட இரவு உணவ சாப்பிடணும்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே வேலனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. "அப்பா நான் ரொம்ப சின்ன பையன். நான் எப்படி சம்பாதிக்கிறது?" அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்கிறான். ஆனா அப்பா ரொம்பவே கண்டிப்போட சொல்றாரு. அவர் கண்கள்ல தெரியிற அந்த கோபம் அவனுக்கு ரொம்ப பயத்த உண்டு பண்ணுது. ரொம்ப பயத்தோட போயிட்டு தன்னோட அம்மா கிட்ட சொல்றாங்க. "அம்மா, தினமும் இரவு உணவுக்கு முன்னாடி என்ன ரூ. 10 குடுக்க சொல்லியிருக்காங்க. நான் எப்படிம்மா குடுக்க முடியும்? என்னால குடுக்க முடியாது. என்கிட்ட பணம் இல்லன்னு" ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே சொல்றான். அம்மா வந்துட்டு, "நீ ஏன் கஷ்டப்படுற? நான் உனக்கு அந்த பணம் குடுக்குறேன். நீ அப்பா கிட்ட கொண்டு போய் குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் இரவு ரூ. 10 குடுத்து அப்பா கூட சாப்பிட அனுப்புறாங்க. அதே மாதிரி அந்த நாள் வந்துட்டு அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டுறாங்க. அப்பாக்கு அவனோட முகத்த பார்த்த உடனே புரிஞ்சிருது. உடனே அவங்க அப்பா, "இந்த காச எடுத்துட்டு போய் அந்த கிணத்துல வீசி எறிஞ்சிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. வேலன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்ல. ஓடி போய் அந்த காசு கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. அடுத்த நாள் அவனோட அம்மாவ வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு அவங்க அப்பா. "இன்னைக்கு நீ போய் ரூ. 10 எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் இரவு உணவு நம்ம சேர்ந்து சாப்பிட முடியும்" அப்படின்னு சொல்றாரு. அம்மாவ போய் தேடி பார்க்குறான். அம்மா எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் வேலன கூப்பிட்டு, "அம்மா இங்க இல்ல. தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனும் தாத்தா கிட்ட ஓடி போயிட்டு, "தாத்தா, இந்த மாதிரி அப்பா எனக்கு வந்து ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு. நான் இவ்ளோ நேரத்துக்கு எப்படி ரூ. 10 சம்பாதிக்க முடியும்? என்கிட்ட பணம் இல்ல. அதனால நீங்க இன்னைக்கு குடுங்க. நான் போய் அத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க. தாத்தாவால ஒரு பேரனா வந்து கேட்கும்போது மறுக்க முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம குடுத்துறலாம். நாளைக்கு இத திரும்ப செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட தன்னோட பேரன் கிட்ட ரூ. 10 குடுத்து அனுப்புறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு இரவு அப்பாவும் மகனும் சாப்பிட உட்கார்றாங்க. இத கொண்டு போய் அந்த கிணத்துல போட்டுட்டு வான்னு சொல்றாங்க. வேலன் ஒரு நொடி கூட யோசிக்கல. அந்த காச கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப அழுத்தமா புரிஞ்சிருது. இந்த காசு வேலன் சம்பாதிச்சது கிடையாது அப்படின்னிட்டு. 3வது நாள் அதே மாதிரி தன்னோட அம்மாவ தேடுறான். அம்மாவும் இன்னும் வீட்டுக்கு வரல. தன்னோட தாத்தா கிட்ட போய் கேட்டு பார்க்குறான். தாத்தாவும் தன்கிட்ட பணம் இல்லன்னு சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம அன்னைக்கு வெளியில போய் வேலை செஞ்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அக்கம் பக்கம் வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பொட்டிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. நமக்கு தேவை இரவு உணவு வேணும். அதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வேற வழியும் இல்ல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு செஞ்சு குடுத்துட்டு அந்த பணத்த வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய செய்றான். அவன் எடுத்துட்டு போற பொருள் ரொம்பவே வெயிட்டா இருக்கு. அந்த சுமைய அவனால தாங்கவே முடியல. முதுகெல்லாம் ரொம்ப வலி எடுத்துருது. இருந்தாலும் தனக்கு இரவு உணவு வேணும். அப்பா கிட்ட குடுத்த வாக்க நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அத செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிபந்தனைக்கு உள்ளாக்கப்படுறான். அதே மாதிரி செஞ்சு முடிக்கிறான். இன்னைக்கும் போய் இரவு உணவு அப்பாவோட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது, அப்பா அதே மாதிரி இந்த பணத்த எடுத்துட்டு போய் நீ கிணத்துல போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போ வேலனோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. தன்னோட கோவத்தோடையும் அப்பா இந்த வார்த்தைய சொல்றாரேன்ற அந்த ஒரு கஷ்டத்தோடையும் பேச ஆரம்பிக்கிறான். "அப்பா, இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இதுக்காக நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ரொம்பவே சுலபமா இத எடுத்துட்டு போய் கிணத்துல போட்டுட்டு வான்னு நீங்க சொல்றீங்க. அத கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட சொல்லி அழறான். உடனே அவன அமைதிப்படுத்திட்டு அப்பா சொல்றாரு, "இதுக்கு முன்னாடியும் நான் இதே மாதிரியான சூழ்நிலைகள்ல நீ பணம் சம்பாதிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அப்பவும் நீ இந்த பணத்த தூக்கி மூடும்போது நீ கஷ்டப்படல. ஆனா இன்னைக்கு ஏன் நீ கஷ்டப்படுற அப்படின்னா, இது உன்னோட முழு உழைப்பு. உன்னோட உழைப்ப நீ வந்துட்டு வீணாக்க விரும்பல. அதே மாதிரி தான் மத்தவங்களோட உழைப்புக்கும் நீ வந்து மதிப்பு குடுக்கணும். ஒரு ரூபா அப்பா சம்பாதிக்கும்போதும் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. ஆனா என்னைக்குமே அந்த பணத்தோட மதிப்பு உனக்கு புரிஞ்சதில்ல.
அதே நீ அந்த வேலைய செஞ்சு பணம் கொண்டு வரும்போது, அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது உன்னால உணர முடிஞ்சது. இத நீ உணரணும் அப்படின்னு தான் நான் இந்த ஒரு சவாலான சூழ்நிலைய உனக்கு நான் குடுத்தேன். கண்டிப்பா இனிமேல் பணத்தோட மதிப்பு என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிரும். இதுக்கு மேல உனக்கு நான் இத பத்தி எடுத்து சொல்லணுன்ற அவசியம் எனக்கு என்னைக்குமே வராதுங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மகனுக்கு அறிவுறுத்துறாரு. கடுமையான சூழ்நிலைகள்ல தான் வாழ்க்கைக்கு தேவையான பாடத்த நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல எல்லா பெற்றோருமே தன்னோட பசங்களுக்கு இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகள்ல பாடத்த கத்துக் குடுக்கறதுக்கு தயாரா இல்ல. தன்னோட மகன் போதுமான அளவு பாதுகாப்போட இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுல மட்டும் தான் ரொம்ப முனைப்போட இருக்காங்க. அவனுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு அவன் கலங்கக்கூடாது. நம்ம வளர்ந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளரக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் தான் பெற்றோரோட முழு கவனமும் இருக்கு. அவனோட வாழ்க்கைய ரொம்ப நிம்மதியா வாழ முடியும். இன்னைக்கு நான் இருக்கிறேன், அதனால உன்ன கஷ்டப்பட விடமாட்டேன்ற எண்ணம் இருந்தது அப்படின்னா, நம்ம இல்லாதப்போ அவன் எப்படி வாழ்வான்ற பயம் நமக்கு வந்தாலே போதும். ஒவ்வொரு பெற்றோரும் அவங்களோட பசங்கள எவ்ளோ சூழ்நிலை கடுமையா இருந்தாலுமே, அத சரியா அவங்க புரிஞ்சுகிட்டு சரி பண்ற அளவுக்கு அவங்க வளர்றதுக்கு உதவியா இருக்கும். சில கடுமையான சூழ்நிலைகள் தான் வாழ்க்கைக்கு தேவையான பாடத்த அழுத்தமா கத்துக் குடுக்கும். இத புரிஞ்சுக்கிட்டாலே குழந்தைங்களோட வாழ்க்கை ரொம்பவே அழகா அமையும். நிம்மதியா அவங்களால வாழ முடியும். நன்றி.